ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, வசியத்திற்காக மோகினியை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய மை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி எங்களுக்கு கணவன் மனைவி வசிய பிரயோக வேலைகள்லாம் நிறையா வருது சாமி, இதுக்கு எப்படி சாமி, என்ன மாதிரியான முறைகளை நாங்கள் செயல்படுத்துறதுன்னு தெரியல சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோகினியை வசப்படுத்தி பிரயோகப்படுத்தும் ஆற்றல் கொண்ட மை தான் இது. இது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வசிய வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் இப்போ எந்த பிரயோகம் போட்டாலும் சரி, மந்திர பிரயோகம் போட்டாலும் சரி, பாவை பிரயோகம், குடுவி பிரயோகம், எந்த பிரயோகம் போட்டாலும் இந்த மையை சிறிதளவு அதில் தடவி மோகினி மந்திர உச்சாடனம் கொடுத்து வசியத்துக்கு நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது நீங்கள் கைமலையாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறது கேட்டனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். கிரகண நேரத்தில் அதாவது முதல்ல என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சூரியகாந்தி மூலிகை, செங்குல நீர் மூலிகை, முல்லை மூலிகை, கோழி ஆவரை மூலிகை, வெண்காவலை மூலிகை, செவ்வகத்தி மூலிகை, இது கூடயே ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஆலம் விழுது, அது சிறிதளவு என்னென்னா வெட்டி விட்டு அது பூமியில் விழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வெண் காட்டன் துணி விரித்து அதை பிடிச்சு எடுத்துக்கணும். அதை எடுத்து இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, சூரணம் செய்யணும். சூரணங்கிறது பொடி மாதிரி செய்து இது கூடயே அஷ்டகந்தம் சேர்த்து அலஞ்சி தைலம், இது அலஞ்சி தைலம் எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதையும் அது கூட சிறிதளவு சேர்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக மைப்பதம் வர அளவுக்கு நல்லா 2 ஜாமங்கள் அரைத்து இதை ஒரு செம்பு சிம்மல் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சு தலவாழை இலை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு இதற்குண்டான படையலெல்லாம் போட்டுட்டு காராமஷம் நெய் தீபங்கள் 6 தீபங்கள் ஏற்றி முறையாக அதற்குண்டான மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை 1008 உச்சாடனம் கொடுக்கணும். 1008 கணக்கில் கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி மந்திர உச்சாடனங்களை கொடுத்து பலப்படுத்தி ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது தேவைப்படும் பொழுது இது இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை கணவன் மனைவிக்கு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, இப்படியான ஒரு கணவன் மனைவி வசிய பிரயோகம் போடுறீங்க. இப்போ நீங்கள் எதனால் எந்திரத்தில் பூஜை முறைகள் செய்தாலும் சரி, இல்லை மந்திரம் பூஜை முறைகள் செய்தாலும் சரி, இல்லை பாவையில் உரியத்து பூஜை முறைகள் செய்தாலும் சரி, இல்லை குடுவையில் பூஜை முறைகள் செய்தாலும் சரி, இப்போ நீங்கள் எந்த பூஜை முறைகள் செய்கிறீங்களோ அந்த பூஜைக்கு தகுந்த மாதிரி இந்த மையை சிறிதளவு எடுத்து நீங்கள் அதுக்குண்டானபடி அதில் பிரயோகப்படுத்தி விட்டு அதற்குண்டான மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்து நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கை மேலே பார்க்கலாம்னு சொல்லி சித்திரங்கள் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனது பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்குங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.